ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் எலும்பு சூப்பு எப்படி செய்யலாம்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் அதுக்கு 50 கிராம் சின்ன வெங்காயம், 7 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகையும் சீரகத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அப்படி இடித்து தட்டிக்குவோம். இப்படி நம்ம தட்டி செய்கிறதுனால சூப்போட டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி செய்கிறதோட இப்படி நீங்கள் தட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக இடித்து தட்டி எடுத்து வச்சுக்குவோம். இந்த மட்டன் எலும்பு சூப்பு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நெஞ்சில் சளி எவ்வளோ இருந்தாலும் இறங்கிரும். இது வாரத்துக்கு 1 டைம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நெஞ்சு சளி இருந்தால் இந்த மாதிரி மட்டன் எலும்பு சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல சத்தும் கூட எலும்பு சூப்பு. நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சூப்பு எப்போவுமே எந்த சூப் செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்ல குளிர்ச்சி உங்களுக்கு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, வெச்சி இலை 2, பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்குவோம். இது நல்லா வதங்கின பிறகு கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது வதங்கின பிறகு இது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சீரகம் தட்டி வச்சுருக்கோமா அதை சேர்த்து கிளறி விடுவோம். நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் இதுக்கு 3/4 கிலோ மட்டன் எலும்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா இந்த வதக்கின மசாலாவோட நல்லா கிளறி விடுவோம். ஒரு நல்லா கிளறி விட்டு மசாலா எல்லாம் கறியோடு சேர்கிற மாதிரி கிளறி விட்ட பிறகு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணியும் நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கறி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சூப்புங்கிறதுனால நல்லா கறியை நல்லா வேக விட்டு இறக்கணும்னா அந்த எலும்பில் உள்ள சாரெல்லாம் நல்லா சூப்போடு கலந்து நல்ல சத்தான சூப்பாக இருக்கும். இப்போ அதை நான் 5 விசில் 6 விசில் விட்டு இறக்கிக்கங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்க சூப்புக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கு நான் சோம்பும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு அது கூட அந்த சூப்பை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணியும் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கிறதுனால இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதோட பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்து மல்லி இலையும் தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். சூப் ரெடி ஆயிரும். இப்படி சூப் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.